இன்றைய ஜெபக்குறிப்பு. இந்தியா முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் கருக்கலைப்புகள் மிகவும் அதிகரித்திருப்பது கவலைக்குரிய உண்மை. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தரவுகளின்படி 2020 முதல் 2021 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட கருக்கலைப்புகள் சுமார் 5.5 லட்சம் இருந்த நிலையில் 2025 அது 8.5 லட்சம் என பெரிய அளவில் உயர்ந்துள்ளது. இது மொத்தம் சுமார் 67% அதிகரிப்பு என்று அரசு நேரடியாக பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆண்டு வாரியாக பார்க்கும்போது 2022 ஆண்டு சுமார் 5 லட்சம், 2023 ஆண்டு சுமார் 7 லட்சம், 2024 ஆண்டு சுமார் 8 லட்சம் என தொடர்ந்து உயர்வை காட்டுகிறது. இந்த உயர்வு நாடு முழுவதும் சமமாக இல்லை. சில மாநிலங்களில் எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. உதாரணமாக மகாராஷ்டிராவில் மட்டும் 2025 சுமார் 2 லட்சம் கருக்கலைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சுமார் 1 லட்சம் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் 81% கருக்கலைப்புகள் மருத்துவமனைக்கு வெளியே மருந்து வழியாக நடைபெற்றவை. பல கருக்கலைப்புகள் வீட்டிலேயே மருந்து மூலம் பதிவு செய்யப்படாமல் நடைபெறுகிறது. மேலும் பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு காரணமாக இந்தியாவில் ஒரு நாளுக்கு 8 பெண்கள் மரணம் அடைகிறார்கள் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே கருக்கலைப்பு சுகாதாரத்துக்கும் உயிருக்கும் ஆபத்தான பிரச்சனை என்பதை உணர்த்துகிறது. இந்த செயல் தாய்மார்களுக்கும் மனரீதியாக தாக்கங்களை உருவாக்குகிறது. குற்ற உணர்வு, பயம், மன அழுத்தம், உள்மன வேதனை போன்றவை பல பெண்களுக்கு நீண்ட கால புண்களை ஏற்படுத்துகிறது. இந்த எண்ணிக்கைகளுக்கு நடுவில் வேதாகமம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது என்பது மிக முக்கியமானது. வேதாகமம் மனித உயிரை கர்த்தர் தாமே உருவாக்குகிறார் என்று தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று குறிப்பிடுகிறது. இதன் பொருள் கருவில் இருக்கும் அந்த சிறிய உயிர் தேவன் பிரத்யேகமாக தெரிந்தெடுத்து முற்றிலும் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனித உயிர். குழந்தை கருவில் உருவாகும் ஒவ்வொரு நிலையையும் கர்த்தர் தாமே படைத்து பாதுகாக்கிறார். கருக்கலைப்பு வேதாகம கண்ணோட்டத்தில் கடுமையான பாவமாகவே காணப்படுகிறது. தேவன் கருக்கலைப்பை ஒரு கொலைக்கு சமானமாக தான் பார்க்கிறார். எனவே இதனை ஆதரிப்பவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும், இந்த பாவத்தை மனிதர்கள் செய்யாமல் இருக்க அவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தத்துடன் காத்து கொள்ளவும், கருவில் உள்ள தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உயிர்கள் காக்கப்படவும் நாம் இணைந்து ஜெபிப்போம்.